தகச்சி தகச்சி என்னாச்சுன்னா எல்லாமே போச்சு. ஒரு பூமிக்கு 2 பட்டா போட்ட மாதிரி உன் புருஷன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்க கோயில ஒரு பொண்ணு கூட அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அர்ஜுன் உடம்பு சரியில்லாம வாயில தெர்மாமீட்டரை வச்சுக்கிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்து இப்படிலாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயம் கிடையாது. அப்ப கோயில நான் பார்த்தது உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது? ஒரே மாதிரி 6 பேர் இருப்பா, 7 பேர் இருப்பா. ஆனா உன்ன மாதிரி 6 அடியில இருக்கிற நீ மட்டும் தான் இருப்ப. நீலவேணி, அண்ணனுக்கு ஜுரம்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு? ஜுரனாலும் ஜுரம், அப்படி ஒரு ஜுரம். தெர்மாமீட்டரை வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு தகச்சி, இவனோட பொண்டாட்டி இவதான். இங்க பாருங்கண்ணா, இவங்க ஒண்ணு செகண்ட் வைஃப் இல்ல, இவ என் வீட்டு ஓனரோட 2வது மருமக. ஐயோ, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. இந்த வீட்ல இன்னொருத்தர் இருக்காரு, அவருடைய பொண்டாட்டி யாரு? எங்க அண்ணன் மாதிரி இருக்கவரை பார்த்து ஹஸ்பண்ட்னு சொல்ற? கோயில்ல அவரு என்ன, இங்க வந்து அண்ணன்ற? அம்மா, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பாத்தியா இல்ல. இங்க பாருங்க, இந்த பிளாக்பெரி ராஸ்கல் அண்ணனுக்கும் எனக்கும் குச்சு குச்சு ஹோதாகேன்னு தப்பு தப்பா உளறிட்டு இருக்கான். ஓ, ஹஸ்பண்டா? சரியான டைம்ல தான் வந்திருக்கீங்க. உன் பொண்டாட்டி என் மாப்பிள்ள கூட சுத்திக்கிட்டு இருக்காயா? கொஞ்சம் கை கொடுங்க. அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேரும் ஃப்ராடியா? போதும், வாய் மூடுங்க. இவங்க எல்லார்கிட்டயும் சாரி சொல்லல, நான் உங்களை பத்தி அண்ணா கிட்ட சொல்லிடுவேன். அண்ணன் கிட்ட நீல அவனு சொல்ல தேவையில்ல, அண்ணன் கிட்ட நானே பேசிக்கிறேன். இந்த வீட்டுல யாரு பொண்டாட்டி யாரு புருஷன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஃப்ராடா இருக்கு. என் மண்டை அப்படி குழம்புது. அடடா, டேய் மச்சான், அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும்டா, இல்ல பெரிய பிரச்சனை நம்மள மாட்டி விட்டுருவான். நீ ஏன் மச்சான் டென்ஷன் ஆவற? அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போய் எங்க அப்பா கையால 1 வாரம் அவனை உள்ள தள்ளிறான் பாரு. எங்க போற எவ்வளவு வேகமா? பக்கத்து ஊர்ல கலெக்டர் வேலை சும்மா இருக்குன்னு நான் தான் போய் உட்காந்து பாக்கலான்னு போயிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப ஓவர் தான்டா. உங்க எல்லார பத்தி அண்ணன் கிட்ட புட்டு புட்டு வைக்கிற, அவர் உங்க தோலை உரிச்சு எனக்கு டவுசரா தச்சு கொடுப்பாரு பாரு. பஞ்சாங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? நான் எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? தெரியாதா? உங்க கஜானனா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பாரு, ஒரு போலீஸ் நான் விட போறதுல எல்லாரையும் கடத்துற, ஒரு போலீஸ் விடாம எரிச்சு நாசமாக்குற. என் கோவத்தை நீ இப்பதான் பாக்க போறேன். இதெல்லாம் பண்ணுனா நீ அங்க இருக்கணும்ல. வண்டியில ஏறு, போகலாம். ரவுடியஸ்த நிறுத்துங்கடான்னு சொல்லி மிஸ்டு கால் கொடுத்தேன், கால் பேக் பண்ணல. எனக்கு செம கடுப்பாச்சு. SMS பண்ண, அதுக்கு ரிப்ளை வரல. அடிவயிறெல்லாம் எரிஞ்சுது. இனிமேலாவது வாழ்க்கையில தப்பு பண்ணாதீங்கடா, மாறுகடான்னு சொன்னேன். மெயில் பண்ண, நீங்க மாறல. அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா உங்களை அரெஸ்ட் பண்ண. இதுக்கு பேரு தண்ட யாத்திரை. கோடீஸ்வர ராவோட தண்ட யாத்திரை. கோடீஸ்வர ராவோட தண்ட யாத்திரை. நான் தீர்த்த யாத்திரைக்கு போகணும் பாடு. டேய், நீ தீர்த்த யாத்திரைக்கு, அரசியல்வாதிக யாத்திரைக்கு, சினிமாக்காரங்க யாத்திரைக்கு போய்கிட்டே இருந்தா தண்ட யாத்திரைக்கு நாங்க என்னடா பண்றது? கான்ஸ்டபிள்ஸ், no arguments, only punishments. ஆரம்பிங்க. சாமி சாமி அடிக்காதீங்க. ஏண்டா நீ வீட்டுக்கே ஒழுங்கா வர மாட்டியாடா? எப்பறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த? என்னப்பா கேஸ்? இவன் கஜாவோட ஆளு. இவன் மேல ரேப் கேஸ், நஸ்லைட் கேஸ் ஏதாவது போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னது அரெஸ்டா? ஆமா, எங்க அண்ணன் எங்க போனாரு? ஐயோ, இது என்ன பிடிக்க வரைக்கும் கான்ஸ்டபிள் அவனை புடி. வேணாம் வேணாம். Really, I love you, my son. Thanks. I love you. பாடி, இவரு உங்க அப்பாவா? நான் தாண்டா இவனோட அப்பா. இவன் என்னோட பையன், நான் அவனோட அப்பா. ஏதா நீ சொல்லிக்கிட்டா அவன் புள்ளி ஆயிடுவானா? இவங்க அப்பா லாயர் நாராயணா. சொல்லு பாடி, சொல்லு. நோ கமெண்ட்ஸ். ஐயோ, நோ கமெண்ட்ஸா? டேய் தம்பி, என்னடா அநியாயமா இருக்குது? டேய், நிறைய கமெண்ட்ஸ் வரும்டா. தயவு செஞ்சு நான் தான் உன் அப்பா நம்ம கிட்ட சொல்றா. பாஸ். பாஸ்னு சொல்ற? குவிஸ் ப்ரோகிராமா? டேய் கண்ணா, அந்த ப்ரோகிராம் ஆடியன்ஸ் போலியாவது என்ன அப்பான்னு சொல்லுவியாடா? டேய் கண்ணா, நீ என்னோட மகன்டா. என் மகனுக்கு இன்னொருத்த இன்சில் போட்டா அது ரொம்ப தப்பா இருண்டா. ஐ வாண்ட் கோ ஃபார் ஆடியன்ஸ் போல். அம்மா அம்மா, டேய் ராஜா, ஆடியன்ஸ் எங்க இருந்துடா வந்தாங்க? தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. எனக்கு பிபியை ஏத்தி விட்டுறாதடா. சாரி, சரியான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க? பெத்தவரே நீங்க. இப்ப இதுல நாங்க என்ன சார் பண்றது? காம்ப்ரமைஸ் பண்றது பெட்டர். நோ காம்ப்ரமைஸ். எங்க அப்பாட்ட அவனை லாக் பண்ணலான்னு பார்த்தா மொத்த மேட்டர் லீக் ஆகி போயிடுச்சு. இந்த நேரத்துல ஐடியாவும் வர மாட்டேங்குது. தலையெழுத்து. முதல்ல துணியை துவைச்சிரு, மழை வர மாதிரி இருக்கு. ஹாய் ஹாய்க்கா. ஐயோ அக்கா, விழுந்துட்டாங்க. என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. என்ன நிலவேணி? நிலவேணி, என்னாச்சு? பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. நீ அப்பா வாயிட்ட. தேங்க்ஸ்ங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இப்போ வைஃப்ல இருந்து அம்மாவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்ட.
மேடம், இன்னில இருந்து உங்களை ராணி மாதிரி பாத்துக்குவாங்க. பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் காலு கீழே வைக்காம பாத்துப்பாங்க. பிறந்த வீட்ல மாம்பழம் சாப்பிட சொன்னா புகுந்த வீட்ல புலி சாப்பிட சொல்லுவாங்க. உங்களுக்கு குட்டி பாப்பா பருக்கிற வரைக்கும் உங்களை பாப்பா மாதிரி பாத்துப்பாங்க. நீ முதல்ல வாயை மூடு. அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவரும் அனாதை. சாரி நிலவினி, இவளுக்கு உண்மை தெரியாததுனால சந்தோஷத்துல ஏதேதோ பேசிட்டா. யாரும் உனக்கு இல்லன்னு நீ கவலைப்படக்கூடாது. நாங்க இருக்கோம்ல. இவ சொன்னது எல்லாமே நடக்கும். உன் சீமந்தத்தை கூட நாங்களே பண்ணிடுறோம். ஹாப்பியா உனக்கு? வாழ்க்கையில இப்படி ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அவ கூட ஷேர் பண்ணிக்க முடியலையே மச்சான். கவலைப்படாத மச்சான். முதல்ல போய் துணி காய போட்டுட்டு வா. சரிம்மா. மச்சான், அண்ணி போயிட்டாங்க. நீலு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை என் அண்ணன்கிட்ட சொல்லணும், அதானே? நான் முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு போலாம். அண்ணா, நம்ம மோசம் போயிட்டோண்ணே. ஏமாத்திட்டாங்கண்ணே. என்னடா ஆச்சு? நம்ம தகச்சியை கல்யாணம் பண்ணிட்டது லாயர் நாராயணாவோட பையன் இல்லைண்ணே. அந்த எஸ்ஐ கோடீஸ்வராவோட பையன். அவனுக்கு ஆஸ்மாதா இருக்கு, ஆஸ்தி எல்லாம் இல்லைண்ணே. ஃபாரின் காரை விடனே, லோக்கல் பைக் கூட இல்ல. கோடிங்ல விடுங்க, நான் கல்ல போட்டுக்கிற பூட்ஸ் கூட இல்ல. சரியான ஃப்ராட் அவன் இடுப்பெலும்பு உடைக்கணும். வாங்கடா. அண்ணா அண்ணா, நம்மள ரொம்பவே மோசமா ஏமாத்திட்டாருன்னு நம்ம மாப்பிள்ள. என்னடா பண்ணாரு? மாப்பிள்ள அனாதை கிடையாதுன்னு, அவருக்கு ஃபேமிலி இருக்கு. நம்ம தங்கச்சியை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கான். நம்ம எதிரியோட தங்கச்சி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் அந்த எதிரியோட ஆளா இருப்பான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குண்ணே. நம்ம தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்கு. இனி இந்த நாடகம்லாம் வேணாண்டா. நீலவேணி கோயில இருந்து வந்தோன்னா அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல போறேன்டா. என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். நீ சுப்ரியாவை கூட்டிட்டு கிளம்புடா. பக்காவா? 100% ஷூர். சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏனிய துண்டு துண்டா அறுத்துட்டேன் சார். சுப்ரியா, இந்த அரித்திரம் ஒளிஞ்சிருச்சு. இனிமே எவனும் மேலையும் கீழையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுல்ல. என்னடா ஏணி அறுத்தா பிரச்சனை தீந்துரும் பார்த்தா எல்லாம் ஒரே அடியா என் மருமக பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். டேய் நில்றா. நிக்க போறியா இல்லையா? எங்கடா என் மருமகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க? ஏமா புருஷனுக்கு துரோகம் பண்ணாதமா, நில்லுமா. பை. அம்மாடி, கரெக்ட் டைத்துக்கு வந்தமா. நில்லு. என் வீடு நாசமா போயிடுச்சுமா. என்னாச்சு அங்கிள்? உன் வீட்டுக்காரன் என் பொண்டாட்டிய சிச்சி, உன் பொண்டாட்டிய சிச்சி, என் மருமகளை கூட்டிட்டு போறான். This is too much uncle. உங்க மருமக வீட்ல தானே இருக்காங்க. ஐயோ, அவ பெரிய மருமகமா, நான் அவளை சொல்லல. நீ சொன்ன நம்ப மாட்டே. வண்டியை திருப்பு. அப்பா, அவங்களை கைகளவுமா புடிச்சே தீர்றோம். அம்மா போல இருக்கான்னு நடச்சதை செஞ்சுட்டாரு அவரு. வாடி சீக்கிரம். வா சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் ஏறடி. ஐயோ, இவளை கூட்டிட்டு எங்க போறாரு? எங்க நில்லுங்க. நடக்கிறதுதான் தப்பாயிடுச்சுன்னா இனி நடக்க போறதும் தப்பாயிடும் போல. ஐயோ அர்ஜுன், என்னாச்சு? நீ ஒன்னா சரி, நான் கூட்டிட்டு எங்கேயோ போறாரு. சிச்சி, அப்பலாம் இருக்காத. நீ வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. அர்ஜுன் சீக்கிரமா போ. இவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்ல. டேய் நாராயணா, வெளியே வாடா. இல்ல சார், மேல குடியிருக்கிறவன் நாராயணனோட சின்ன மருமகளோட எஸ்கேப். நாராயணன் சார் மேல இருக்க பொண்ணோட எஸ்கேப். இந்த வீட்டு பெரிய பையன் வேலைக்காரி செரினாவோட எஸ்கேப். இந்த சின்னவரும் நிறுத்துறாடே, எங்க போறாங்க சொல்லு. எல்லாரும் ஏர்போர்ட் ஹைவேஸ்ல தான் எஸ்கேப். வண்டி